Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabus 2025ல இருந்து unit 8 evolutionary principles series பார்த்துட்டு இருக்கோம். evolutionary principles chapterல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sexual selection. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க டாபிக்ஸ்லாம் evolution அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. sexual selection அப்படின்றது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சார்லஸ் டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி செக்ஸுவல் செலெக்ஷனும் எவல்யூஷன் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீசிஸ் எல்லா அடாப்டேஷனும் வச்சு வாழ்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான். நேச்சுரல் செலெக்ஷனை ப்ரொபோஸ் பண்ணது சார்லஸ் டார்வின், செக்ஸுவல் செலெக்ஷனை ப்ரொபோஸ் பண்ணதும் சார்லஸ் டார்வின் தான். ஆனா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது வேற, செக்ஸுவல் செலெக்ஷன் அப்படின்றது வேற. செக்ஸுவல் செலெக்ஷன்ல பிரீடிங்காக ஒரு மேட் இன்னொரு மேட்டை தேர்வு செய்யறது, ஒரு நல்ல ஜெனட்டிக் காம்பினேஷன் உள்ள ஒரு மேட்டை பிரீடிங்காக தேர்வு பண்றது தான் செக்ஸுவல் செலெக்ஷன். தன்னோட ஆஃப்ஸ்பிரிங், தனக்கு அடுத்து வரப்போற ஜெனரேஷன் நல்ல ஒரு ஜெனட்டிக் காம்பினேஷனோட இருக்கணும், நல்ல ஒரு ஜெனட்டிக் வேரியண்டா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு சோல்மேட்டை தேடுறது தான் செக்ஷுவல் செலெக்ஷன். நம்ம இந்த எக்ஸாம்பிள் பீகாக்ல பார்க்கலாம். பீகாக்கோட ப்ளூமேஜ், அந்த ஃபெதர் கலர் இருக்கு இல்லையா, பின்னாடி இருக்க டெயில் கலர், அதோட தோகை, மயிலோட தோகை யாருக்கு மட்டும்தான் தோகை இருக்கும் அப்படின்னா ஆண் மயிலுக்கு மட்டும்தான் தோகை இருக்கும். பீகாக்கு மட்டும்தான் தோகை இருக்கும். எந்த ஆண் மயில் அழகா தோகையை விரிச்சு ஆடுது, அந்த தோகையோட நிறம் ரொம்ப அழகா இருக்குன்றத பெண்மயில் செலக்ட் பண்ணும். பெண்மயிலோட தோகை அவ்வளவு ஒன்றும் அழகாலாம் இருக்காது, இருந்தாலும் இந்த ஆண்மயில் நான் இவ்வளோ அழகா தோகை வச்சிருக்கேன்னு ஆடும்போது இந்த பெண்மயில் அதை செலக்ட் பண்ணுது, செக்ஷுவல் செலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ண ஆண்மயிலோட பிரீட் பண்ணி அது முட்டையிடுது. அது இப்ப அதுல இருந்து வர்ற அடுத்த ஜெனரேஷன் மயில் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு ஜீன் வேரியண்டோட இருக்கும். இது செக்ஷுவல் செலெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பீகாக்கோட ஜுவாலஜிக்கல் நேம் பாவோகிரிஸ்டேட்டஸ். ஒருவேளை கொஸ்டின்ல வந்திருந்தா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாவோகிரிஸ்டேட்டஸ். இதே மாதிரிதான் ரேம். ரேம் அப்படின்றது ஆடு வகையில ஆண். ஆண் ஆடை ரேம்னு சொல்லுவோம், பெண் ஆடை ஈவுன்னு சொல்லுவோம். இந்த ஆண் ஆடுகள்ல அழகான கொம்பு, நல்ல லெங்த் உடைய கொம்பு வச்சிருக்க ரேமை தான் இந்த ஈவ் செலக்ட் பண்ணுமா. இதுவும் ஒரு செக்ஷுவல் செலெக்ஷன். அப்போ உண்மையிலேயே அந்த லிவிங் ஆர்கானிசம்ல எந்த மாதிரி ஜெனட்டிக் மேக்கப் இருக்கு, எந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர், ஃபேவரபிள் கேரக்டர், அடாப்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு ஜெனட்டிக் லெவல்ல ஒரு லிவிங் ஆர்கானிசம்னால கண்டுபிடிக்க முடியாது, ஒரு மேட்னால கண்டுபிடிக்க முடியாது. அதனால அதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு அந்த சோல்மேட்டை, செக்ஷுவல் பார்ட்னரை செலக்ட் பண்ணுது. இதை தான் நம்ம செக்ஷுவல் செலெக்ஷன்ல பாக்குறோம். இதை வச்சுதான் பிசிக்கல் ட்ரெயிட், கான்ஸ்பிகியஸ் பிசிக்கல் ட்ரெயிட் அப்படின்னு நீங்க தேர்ட் பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, அது நம்மளால பார்க்கக்கூடிய உடலியல் மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே எவல்யூஷன் ஆகுறது இப்படிதான், செக்ஷுவல் செலெக்ஷன் மூலியமா தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பீகாக்கோட ஃபெதர் கலரா இருக்கலாம், ரேம்ல இருக்கிற கொம்புகளுடைய அழகா இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஆண் பறவைகள் கூடு கட்டுற விதத்தை வச்சு பெண் பறவைகள் அதோட மேட் பண்ணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதுல ரெண்டு செக்ஷுவல் செலெக்ஷன் இருக்கு. இங்க பேராகிராஃபா இருக்குல்ல, இதைதான் நான் பிரிச்சு கொடுத்திருக்கேன். இன்ட்ராசெக்ஷுவல் செலெக்ஷன், இன்டர்செக்ஷுவல் செலெக்ஷன். இன்ட்ராசெக்ஷுவல் செலெக்ஷன்ல ஒரு ஜெண்டர், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆண் இனம் மட்டுமே தனக்குள்ள போட்டி போடும். நான் தான் பெரியவன், நான் தான் ரொம்ப அழகானவன், எனக்கு தான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, எனக்கு நிறைய வேட்டையாடும் திறன் இருக்கு, இந்த மாதிரி ஆண் இனத்துக்குள்ளேயே சண்டை வர்றது இன்ட்ராசெக்ஷுவல், சண்டைல போட்டி வர்றது இன்ட்ராசெக்ஷுவல் செலெக்ஷன். மேக்சிமம் ஆண் இனம் தான் போட்டி போடும், தன்னை நிரூபிச்சுக்க நினைக்கும். பெண் இனம் அந்த ஆண் இனத்துல இருந்து செலக்ட் பண்ணும். இது இன்ட்ராசெக்ஷுவல் செலெக்ஷன். இன்டர்செக்ஷுவல் செலெக்ஷன்ல என்ன அப்படின்னா, இன்ட்ராசெக்ஷுவல்ல ஒரு ஜெண்டருக்குள்ளேயே நடக்கிற காம்படிஷன் தான் இன்ட்ராசெக்ஷுவல் செலெக்ஷன். இன்டர்செக்ஷுவல் செலெக்ஷன்ல என்ன அப்படின்னா, ஆப்போசிட் செக்ஸ் தன்னோட ஜெண்டரை தேடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஃபீமேல் மேல செலக்ட் பண்றது,
ஒரு ஃபீமேல் மேல செலக்ட் பண்றது அல்லது ஒரு மேல் வந்து தன்னோட ஃபீமேல் பார்ட்னரை செலக்ட் பண்றது வந்து இன்டர்செக்சுவல் செலக்ஷன். ஒரு ஜெண்டர்ல விட்டு இன்னொரு ஜெண்டரை செலக்ட் பண்றதுதான் இன்டர்செக்சுவல். இன்ட்ரால மேலுக்குள்ள மேல் ஆண் இனத்துக்குள்ளேயே போட்டி நடக்கிறதோ இல்ல பெண் இனத்துக்குள்ளேயே போட்டி நடக்கிறது இன்ட்ரா செக்சுவல் செலக்ஷன். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், செக்சுவல் செலக்ஷனும் நேச்சுரல் செலக்ஷன் ரெண்டையுமே ப்ரொபோஸ் பண்ணது சார்லஸ் டார்வின் தான். இது ரெண்டும் எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னா, செக்சுவல் செலக்ஷன்றது அதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், வெளிப்படையா நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய தோற்ற அமைப்பு, இன்க்ரீஸ் இன் சைஸ், ஸ்கின் கலர், ஃபெதர் கலர், இந்த மாதிரி நம்மளால பார்க்கக்கூடிய உடல் அமைப்பை வச்சு ஒரு செக்ஷுவல் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது தான் செக்ஷுவல் செலக்ஷன். இதுக்கு அடுத்து வரப்போற ஆஃப்ஸ்பிரிங்கோட ஜீன் காம்பினேஷன் நல்லா இருக்கணும், நல்ல வீரியம் உள்ள ஜீனா இருக்கணும்னு சொல்லி, ஃபேவரபிள் ஜீனா இருக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்றதா செக்ஷுவல் செலக்ஷன். நேச்சுரல் செலக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த நேச்சரே செலக்ட் பண்ணும், இயற்கையே செலக்ட் பண்ணுமா. அதுல முக்கியமான நேச்சுரல் செலக்ஷன்ல முக்கியமான பங்கு எது வகிக்குதுன்னா அடாப்டேஷன் தான். மாறக்கூடிய என்விரான்மெண்ட், மாறக்கூடிய தட்பவெப்பநிலை, மாறக்கூடிய நில வேறுபாடுகள், இதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய அடாப்டேஷன் சொல்றோம் இல்லையா, சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் மட்டும் நேச்சுரல் செலக்ட் பண்ணி அதை மட்டும் இந்த பூமியில வாழ வைக்கும். இதுதான் நேச்சுரல் செலக்ஷன். இப்ப நான் சொன்னது வந்து நேச்சுரல் செலக்ஷனுக்கும் செக்ஷுவல் செலக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ரெண்டும் வேற வேறன்னு சொல்றதுக்காக சொன்னேன். தேங்க்யூ.